ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நிதிஷ் வந்து பிஜேபியோட தொடர்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடருவார், வேற ஆப்ஷன் இல்லை. பிஜேபிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதாவது வராதான்னு பலரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க சார். ஓகே, அப்படி எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாதான் இந்த ஸ்டாலினுக்கு 22க்கும் நிதிஷுக்கு ஓட்டுக்கும் நாயுடு ஓட்டுக்கும் முக்கியத்துவம் வரும். ஸ்டேட்டஸ்கோ போகிறது வரை ஸ்டேட்டஸ்கோ தான். இந்த இந்த கேள்வி வந்து கொஞ்சம் அசரிதமா தான் இருக்கு. பட் எனக்கு ப்ராக்டிகல் பாலிடிக்ஸ் புரியுது. ஓகே, இப்போ அசியூமிங் வந்து இப்போ தேஜஸ்வி யாதவ் மெஜாரிட்டி கிடைக்குது, இப்போ டஃப் ஃபைட் இருக்கும்போது தின் மெஜாரிட்டி தான் இருக்குன்ற போது தேஜஸ்வி யாதவ் வந்து நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுப்பாரா? ஆன்டி பிஜேபி அந்த மைண்ட் செட்ல இல்ல இறங்கி பிஜேபி ஃபேஸ் பண்ணலான்னு அது என்னத்துக்கு விட்டு கொடுக்க போறாரு? அப்படி விட்டு கொடுத்தாலும் தேஜஸ்விக்கு நிதிஷுக்கு எம்பிக்கள் ஓட்டு போட்டுட்டா மெஜாரிட்டி வந்துருமா மோடி? தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடிஜி. ஸோ மோடிஜியை கவுத்தரலான்லாம் யாரும் நினைக்காண்டாம். 29 மோடிஜி தான். 2016-20 ரவீந்திர சாமியோட பாடைகள் நான் கத்திட்டு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு. எடப்பாடி ஆட்சியை கவுக்கணும்னா முதல்ல ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி மோடி ஆட்சியை கவுக்கணும்னா ராகுல் காந்தி தான் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு குழப்பமான ஆட்சியை கவர்மெண்ட் உட்காருவாரு நான் நம்பல. அவர் 5 வருஷம் 29 அவர் வருவார் நான் நினைக்கிறேன்.